இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட் யூனிட்டில் 5th டாபிக் சிக்னிஃபிகன்ஸ் ஃபார் எக்கனாமிக் பாலிசிஸ் அண்டு டெசிஷன்ஸ் இன் ஆர்கனைசேஷன். ஸ்கோப்பு மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ் மாதிரி சிக்னிஃபிகன்ஸ்ங்கிறது உனக்கு ரொட்டீனாக எல்லா சப்ஜெக்ட்லேயும் வர்ற டைட்டில் தான். சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னா என்னென்னா முக்கியத்துவம், இல்லை முக்கியம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா? சிக்னிஃபிகன்ஸ்னால் முக்கியத்துவம் தான் சரியான தமிழ் சொல். எதனுடைய முக்கியத்துவம்னா எக்கனாமிக் பாலிசிஸ் அண்டு டெசிஷன். எக்கனாமிக் பாலிசிஸ் ஒரு டைட்டில், இன்னொன்று எக்கனாமிக் டெசிஷன் ஒரு டைட்டில். எதுலன்னா ஆர்கனைசேஷன், ஒரு நிறுவனத்திற்கு, ஆர்கனைசேஷன் நிறுவனமாக, ஒரு நிறுவனத்துக்கு எக்கனாமிக் பாலிசிஸும் எக்கனாமிக் டெசிஷன்ஸும் எவ்வளவு முக்கியம், ஏன் முக்கியம் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த டாப்பிக்கு. பார்க்கலாம். எக்கனாமிக் பாலிசிஸ் அண்டு டெசிஷன்ஸ் ப்ளே ஏ க்ரூசியல் ரோல் இன் அன் ஆர்கனைசேஷன் சக்ஸஸ். ஒரு நிறுவனம் வெற்றி அடைகிறதுல எக்கனாமிக் பாலிசிஸும் எக்கனாமிக் டெசிஷன்ஸும் க்ரூசியல்னால் என்னென்னா முக்கிய அப்படின்னு அர்த்தம். முக்கிய ரோல்னால் தெரியும்ல, பங்கு, இல்லைனா பாத்திரம்னு அர்த்தம். எக்கனாமிக் பாலிசிஸும் எக்கனாமிக் டெசிஷன்ஸும் ஒரு நிறுவனத்தோட வெற்றியில் முக்கிய பாத்திரம் வகிக்குது அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அண்டு சஸ்டைனபிலிட்டி, அந்த நிறுவனத்தோட சஸ்டைனபிலிட்டினா நிலைத்தன்மை, எவ்வளவு காலத்தை தாண்டி அந்த நிறுவனம் இந்த மார்க்கெட்டில் நிலைச்சி நிற்கிது அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் ஹியர் ஆர் சம் சிக்னிஃபிகண்ட் ஆஸ்பெக்ட். சிக்னிஃபிகண்ட்னா முக்கியத்துவம் சொல்லுங்க இல்லையா, ஆஸ்பெக்ட்னா அம்சங்கள். சில முக்கிய அம்சங்கள் எக்கனாமிக் பாலிசியோடையும் எக்கனாமிக் டெசிஷனோடையும் கீழே கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ எக்கனாமிக் பாலிசிஸ் ஏன் ஒரு நிறுவனத்துக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி ரொம்ப முக்கியத்துவமான பாயிண்ட் கொடுத்துருவாங்க. 1 2 3 முக்கியத்துவம். ஓகேவா? சரி, எக்கனாமிக் பாலிசிஸ் ஏன் ஒரு நிறுவனத்துக்கு ரொம்ப முக்கியம்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு கைடிங் பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி. பிஸ்னஸ்னால் வணிகம், ஸ்ட்ராட்டஜினா உத்தி, கைடிங்னா அதுக்கு வழிகாட்டுறது இல்லை வழி நடத்துறது. ஒரு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் என்ன விதமான உத்திகளை கையாளணும் அப்படிங்கிறதுக்கு வழிகாட்டுதுன்னு சொல்கிறாங்க. எதுனா எக்கனாமிக் பாலிசிஸ். ஓகேவா? இதில் எக்கனாமிக் பாலிசிஸ் இன்ஃப்ளூயன்சஸ் பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி. ஒரு பிஸ்னஸ் நடத்துகிறவங்க என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணணும், பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுல செல்வாக்கு எது செலுத்துதுன்னா எக்கனாமிக் பாலிசிஸ் தான் செல்வாக்கு செலுத்துதுன்னாங்க. செல்வாக்கு செலுத்துறதோடு மட்டும் இல்லாமல் ஹெல்பிங், இது உதவுது. எதுக்கு உதவுதுன்னா ஆர்கனைசேஷன்ஸ் நேவிகேட் மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ். அந்த நிறுவனத்துக்கு உதவுது. என்ன உதவுதுன்னா நேவிகேட் மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ். இந்த கூகுள் மேப்லலாம் நேவிகேஷன் போட்டோம்னா லெஃப்ட்டு ரைட்டு ஸ்ட்ரைட்டு அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கோம் இல்லையா. நேவிகேட்னா என்ன அர்த்தம்னா வழி நடத்துறது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? என்ன வழி நடத்துதுன்னா ஒரு நிறுவனத்திற்கு மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ். மார்க்கெட்னா சந்தை, ட்ரெண்டுனா இன்றைக்கி ட்ரெண்ட் என்ன, போக்குன்னு அர்த்தம். இன்றைக்கி ட்ரெண்டில் மார்க்கெட்டில் என்ன இருக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த நிறுவனத்தை, ஆர்கனைசேஷனை கைட் பண்ணுது, இல்லை நேவிகேட் பண்ணுது, வழி நடத்துது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? அப்புறம் போட்டித்தன்மைக்கும் ஹெல்ப் பண்ணுது, காம்படிஷன் ஹெல்ப் பண்ணுது. அண்டு ரெகுலேட்டரி என்வரான்மெண்ட், அவங்க அந்த கம்பெனி, அந்த பிஸ்னஸ் என்வரான்மெண்ட்டை சுற்றி உள்ள அந்த என்வரான்மெண்ட்டை ரெகுலேட்டரி ஒழுங்குபடுத்துது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? கைடிங் பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியில் ஒரு கம்பெனியோட பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அவங்களோட மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த நிறுவனத்தை நேவிகேட், வழி நடத்துது. காம்படிஷன், போட்டித்தன்மைக்கு உதவுது. அந்த பிஸ்னஸ் என்வரான்மெண்ட்டை ஒழுங்குமுறைப்படுத்துது அப்படின்றாங்க. இதெல்லாம் முக்கியத்துவமான பாயிண்ட்டு. செகண்டு சிக்னிஃபிகண்ட் என்னென்னா ரிசோர்ஸ் அலோகேஷன். ரிசோர்ஸஸ்னால் ஃபஸ்ட் என்னென்னா மூல வளங்கள் அப்படின்னு அர்த்தம். அலோகேஷன்னா ஒதுக்கீடு செய்கிறது. இவ்வளோ ரிசோர்ஸஸ் இதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது தான் ரிசோர்ஸ் அலோகேஷன். ஓகேவா? உள்ள எக்கனாமிக் பாலிசிஸ் எய்டு இன் அலோகேட்டிங் ரிசோர்ஸஸ் எஃபிஷியன்ட்லி. எய்டுனா ஃபஸ்ட் எய்டு கேள்வி. ஃபஸ்ட்டு எய்டுனா என்னத்தோம்னா ஃபஸ்ட்டு எய்டுனா முதலுதவி, ஃபஸ்ட் எய்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? ஸோ எய்டுனா என்ன, உதவுகிறது. எக்கனாமிக் பாலிசிஸ் எய்டு உதவுகிறது. எதுக்கு உதவுதுன்னா அலோகேட்டிங் ரிசோர்ஸஸ் எஃபிஷியன்ட்லி நல்ல திறமையாக ஒதுக்கீடு செய்வதற்கு. அலோகேட்டிங்னா ஒதுக்கீடு செய்வது. எதனா வளங்களை. ஒரு எக்கனாமிக் பாலிசிஸ் வளங்களை திறமையாக ஒதுக்கீடு செய்வதற்கு எய்டு உதவுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. உதவுறதோட மட்டும் இல்லாமல் என்ஷூரிங், உறுதி செய்கிறது. என்ஷூரிங்னா தமிழ்னா உறுதி செய்கிறதுன்னு அர்த்தம். என்ன உறுதி செய்யுதுன்னா ஆப்டிமல் யூட்டிலைசேஷன் ஆஃப் கேபிட்டல், லேபர், டெக்னாலஜி. ஆப்டிமல் யூட்டிலைசேஷன்னா உகந்த முறையில் பயன்படுத்திடணும், தகுந்த முறையில் பயன்படுத்திடணும்னு சொல்கிறாங்க. எதைன்னா கேபிட்டல், அந்த முதலீட்டு
பணத்தை இந்த மூலதனம், கேபிட்டல்னால் மூலதனத்தை, அந்த மூலதனத்தை உகந்த முறையில் பயன்படுத்தணும். லேபர், உழைப்பாளர்களை இல்லை உழைப்பை வந்து உகந்த முறையில் பயன்படுத்தணும். அண்டு டெக்னாலஜி, தொழில்நுட்பத்தை உகந்த முறையில் பயன்படுத்தணும். 2 விஷயம் பண்ணது. ஒன்று வந்து ரிசோர்ஸஸ்கிட்ட வந்து திறமையாக வந்து ஒதுக்கீடு செய்யுது. இன்னொன்று வந்து அதை வந்து உகந்த முறையில், இதெல்லாம் தான் வந்து நமக்கு ரிசோர்ஸஸ், மூலதனம், அப்புறம் வந்து உழைப்பு, அப்புறம் தொழில்நுட்பம், இதெல்லாம் தான் ரிசோர்ஸஸ். இதை வந்து ஆப்டிமல் யூட்டிலைசேஷன், உகந்த முறையில் பயன்படுத்துவதை எது உறுதி செய்யுதுன்னா இந்த எக்கனாமிக் பாலிசிஸ் வந்து உறுதி செய்யுது. 3வது சிக்னிஃபிகண்ட்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ரிஸ்க்குனால் நமக்கு தெரியும்ல, ரிஸ்க்னால் வந்து ஒரு இடர் இல்லைனா ஒரு ஆபத்து. மேனேஜ்மெண்ட்னா அந்த ஆபத்தை வந்து எப்படி வந்து நிர்வகிக்கிறது இல்லை மேலாண்மை செய்கிறது. ஸோ இடர் மேலாண்மை இல்லை ஆபத்து மேலாண்மை இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஆபத்து மேலாண்மைக்கு எக்கனாமிக் பாலிசிஸ் வந்து உதவுதுன்னு சொல்கிறாங்க. அப்படின்னு பார்க்கலாம். எக்கனாமிக் பாலிசிஸ் ஹெல்ப் ஆர்கனைசேஷன், அந்த நிறுவனத்துக்கு உதவுது. என்ன உதவுதுன்னா மிட்டிகேட் ரிஸ்க். மிட்டிகேட்னா என்ன? மிட்டிகேட்னா குறைக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? எதை குறைக்குதுன்னா ரிஸ்க், இடர்களை வந்து குறைக்கிறதுக்கு வந்து அந்த ஆர்கனைசேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது எக்கனாமிக் பாலிசிஸ். ஓகேவா? என்ன தொடர்புடைய ரிஸ்க்குனா, அசோசியேட்னா என்னென்னா தொடர்புடையன்னு அர்த்தம். ஓகேவா? ரிஸ்க்கு குறைக்குது. அந்த ரிஸ்க்கு எது தொடர்புடையதுன்னா, அசோசியேட்னா தொடர்புடையது. எது தொடர்புடையதுன்னா வித் த மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன்ஸ், இன்ஃப்ளேஷன் அண்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. அந்த சந்தை தொடர்புடைய ஃப்ளக்சுவேஷன்ஸ், ஏற்ற இறக்கம். இன்றைக்கி சேல்ஸ் வந்து நிறையா போகும், நாளைக்கு கம்மியாக போகும். அது ஃப்ளக்சுவேஷன், ஏற்ற இறக்கம் அர்த்தம். இன்ஃப்ளேஷனாக பண வீக்கம், இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக வட்டி விகிதங்கள். ஓகேவா? வித் மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன், பணவீக்கம் சார்ந்த, வட்டி விகிதம் சார்ந்த தொடர்புடைய ரிஸ்க்கை வந்து மிட்டிகேட் பண்ணுது, குறைக்கிறதுக்கு வந்து அந்த ஆர்கனைசேஷனுக்கு உதவுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ எக்கனாமிக் பாலிசிஸ் வந்து பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியை வந்து வழிநடத்துது. அப்புறம் ரிசோர்ஸஸை ஒழுங்காக அலோகேட் பண்ணுறதுக்கும் ரிஸ்க்கை வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கும் வந்து ரொம்ப முக்கியமானது எதுனா இந்த எக்கனாமிக் பாலிசிஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து வந்து எக்கனாமிக் பாலிசிஸ் பார்த்தோம் இல்லையா, இது ஓகே. அடுத்து வந்து எக்கனாமிக் டெசிஷன்ஸ். எக்கனாமிக் டெசிஷன் ஒரு நிறுவனத்துக்கு வந்து எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. எக்கனாமிக் டெசிஷன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு அதில் வந்து எவ்வளோ முக்கியமான பாயிண்ட்னா இன்வெஸ்ட்மெண்ட் அண்டு ஃபினான்சிங். இன்வெஸ்ட்மெண்ட்னா முதலீடு தெரியும், ஃபினான்சிங்னா நிதியளித்தல் அப்படின்னு சொல்லி பாயிண்ட்டு உள்ளே பார்க்கலாம். எக்கனாமிக் டெசிஷன்ஸ், எக்கனாமிக் பாலிசிஸ்னால் வந்து பொருளாதார கொள்கைகள். ஓகேவா? பாலிசிஸுங்கிறது. எக்கனாமிக் டெசிஷன்ஸ்னால் பொருளாதார தீர்மானங்கள் இல்லை முடிவுகள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேவா? இன்வெஸ்ட்மெண்ட் அண்டு ஃபினான்சிங், முதலீடு மற்றும் நிதியளித்தல் உள்ளே பார்க்கலாம். எக்கனாமிக் டெசிஷன்ஸ் ரிகார்டிங். எக்கனாமிக் டெசிஷனாக பொருளாதார முடிவுகளில் தீர்மானங்கள். ரிகார்டிங்னா எதை பற்றின பொருளாதார முடிவுகள் அப்படின்னா, ரிகார்டிங்னா என்ன? பற்றிய அப்படின்னு அர்த்தம். இன்வெஸ்ட்மெண்ட் பற்றிய, முதலீடு பற்றிய, ஃபினான்சிங் நிதி பற்றிய, நிதியளித்தல் பற்றிய, மற்றும் டிவிடெண்ட் பேமெண்ட்ஸ். டிவிடெண்ட் பேமெண்ட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, தமிழில் வந்து ஈவுத்தொகை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. டிவிடெண்ட் பேமெண்ட்ஸ்னால் ஈவுத்தொகைன்னு என்னென்னா, அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா பங்குதாரர்கள், ஷேர் ஹோல்டர்ஸ், அவங்களுக்கு வந்து வழங்கப்படுகிற தொகை தான் வந்து டிவிடெண்ட் பேமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இம்பேக்ட். இங்கே இது வரைக்கும் இம்பேக்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு லைனு, முதலீடு பற்றிய, நிதியளித்தல் பற்றிய, அந்த ஈவுத்தொகை பற்றிய பொருளாதார முடிவுகள் தீர்மானங்கள் வந்து இம்பேக்ட், தாக்கத்தை வந்து ஏற்படுத்துது. எதுலனா அந்த ஆர்கனைசேஷன், நிறுவனத்தோட வளர்ச்சியிலையும், குரோத்னா வளர்ச்சி, ப்ராஃபிட்டபிலிட்டி அந்த லாபம் அதுலேயும், அண்டு ஷேர் ஹோல்டர் வேல்யூ பங்குதாரர்களின் மதிப்பில் வந்து இது பற்றியான எக்கனாமிக் டெசிஷன்ஸ், பொருளாதார முடிவுகள் வந்து தாக்கத்தை வந்து ஏற்படுத்துது அப்படின்றாங்க. எக்கனாமிக் டெசிஷன்ஸில் மீதி 2 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா இங்கே பார்க்கலாம். 2வது முக்கியமான பாயிண்ட் எக்கனாமிக் டெசிஷனில் ப்ரைஸிங் அண்டு அவுட்புட். ப்ரைஸிங்னா வந்து என்னென்னா விலை நிர்ணயம். ப்ரைஸ்னா விலை, ப்ரைஸிங்னா விலை நிர்ணயம், அண்டு அவுட்புட்னா வெளியீடு அப்படின்னு வச்சுக்கலாம். உள்ளே வந்து எக்கனாமிக் டெசிஷன்ஸ் ஆன் ப்ரைஸிங் அண்டு அவுட்புட் லெவல்ஸ். விலை நிர்ணயம் பற்றிய, அவுட்புட் லெவல்ஸ் வெளியீடு நிலை பற்றிய பொருளாதார முடிவுகள் இன்ஃப்ளூயன்ஸு செல்வாக்கு செலுத்துது எதுலனா அந்த நிறுவனத்தோட ரெவன்யூனா வருவாயின்னு அர்த்தம். ப்ராஃபிட்டபிலிட்டினா லாபம், அண்டு மார்க்கெட் ஷேர் சந்தை பங்கு. ஸோ இது 2 பற்றிய ப்ரைஸிங் அண்ட் அவுட்புட் லெவல்ஸ் பற்றிய பொருளாதார முடிவுகள் எதில் செல்வாக்கு செலுத்துதுன்னா அந்த நிறுவனத்தோட வருவாய், லாபம் மற்றும் சந்தை பங்கில் வந்து செல்வாக்கு செலுத்துதுன்றாங்க.
அப்புறம் வந்து காஸ்ட் கண்ட்ரோல் அண்டு எஃபிஷியன்சி, மூணாவது சிக்னிஃபிகண்ட் பாயிண்ட்டு. காஸ்ட் கண்ட்ரோல்னால் செலவு கட்டுப்பாடு அண்டு எஃபிஷியன்சினா திறன், செயல்திறன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? செலவு கட்டுப்பாடு மற்றும் செயல்திறன். எக்கனாமிக் டெசிஷன்ஸ் ஆன் காஸ்ட் கண்ட்ரோல், எக்கனாமிக் டெசிஷன்ஸ் ஆன் காஸ்ட் கண்ட்ரோல், எஃபிஷியன்சி அண்டு ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். ஸோ பொருளாதார முடிவுகள் வந்து எடுக்கப்படுது எது மேலேனா, எது மேலேனா காஸ்ட் கண்ட்ரோல் செலவு கட்டுப்பாடு, எஃபிஷியன்சினா செயல்திறன் அண்டு ப்ரொடக்டிவிட்டி மேனேஜ்மெண்ட் உற்பத்தி இம்ப்ரூவ்மெண்ட்னா உற்பத்தி மேம்பாடுன்னு வச்சுக்கலாம். இது மூணு பற்றிய பொருளாதார முடிவுகள் உதவுது. எதுக்கு உதவுதுன்னா ஆர்கனைசேஷன்ஸ் மெயின்டைன் காம்படிட்டிவ்னஸ், ஒரு நிறுவனத்தோட காம்படிட்டிவ்னஸ் போட்டித்தன்மையை வந்து பராமரிக்கிறதுக்கு வந்து உதவுது. எதுனா எக்கனாமிக் டெசிஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது மூணும் வந்து எக்கனாமிக் டெசிஷன்ஸோட சிக்னிஃபிகண்ட் பாயிண்ட்ஸ். ஓகேவா? இப்போது எக்கனாமிக் பாலிசிஸும் எக்கனாமிக் டெசிஷன்ஸும் அந்த ஆர்கனைசேஷனில் வந்து என்ன தாக்கத்தை வந்து ஏற்படுத்துது, தாக்கத்தை வந்து ஏற்படுத்துது அப்படின்னா, ஒன்று வந்து காம்படிட்டிவ் அட்வான்டேஜ்னால் நன்மைன்னு சொல்லலாம், இல்லை ஒரு பலம்னு சொல்லலாம். காம்படிட்டிவ் அட்வான்டேஜ்னால் போட்டி நன்மையில் போட்டி பலம். ஓகேவா? நான் எப்போ வேணால் போட்டிக்கு தயாராக அப்படின்னு சொல்லி எப்போவுமே எனக்கு இருக்குது அந்த காம்படிட்டிவ் அட்வான்டேஜ், ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம் காம்படிட்டிவ் அட்வான்டேஜை. எஃபெக்டிவ் எக்கனாமிக் பாலிசிஸ் அண்டு டெசிஷன்ஸ். எஃபெக்டிவ்னா ஒரு பயனுள்ள நல்ல திறனுள்ள எக்கனாமிக் பாலிசிஸ் பொருளாதார கொள்கைகள் மற்றும் பொருளாதார முடிவுகள் கேன் கிரியேட் என்ன உருவாக்க முடியும்னா சஸ்டைனபிள் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ். சஸ்டைனபிலிட்டி அப்படின்னா நிலைத்த தன்மை, இல்லை நிலையானன்னு அர்த்தம். ஒரு நிலையான ஒரு போட்டி பலத்தை வந்து உருவாக்க முடியும் அப்படின்றாங்க. எது பயனுள்ள எக்கனாமிக் பாலிசிஸ் அண்ட் டெசிஷன்ஸ் வந்து நிலையான போட்டி நன்மையை போட்டி பலத்தை வந்து உருவாக்க முடியும் அப்படின்றாங்க. இதுதான் வந்து அந்த எக்கனாமிக் பாலிசிஸும் எக்கனாமிக் டெசிஷன்ஸும் அந்த நிறுவனத்தின் மீது ஏற்படுத்துகின்ற ஒரு இம்பேக்ட். ஓகேவா? ரெண்டாவது ஃபினான்சியல் பெர்ஃபார்மன்ஸ், நிதி ரீதியான செயல்பாடுகள், செயல்திறன்கள் சொல்லலாம். ஓகேவா? எக்கனாமிக் டெசிஷன் டைரக்ட்லி இம்பேக்ட் என் ஆர்கனைசேஷன்ஸ் ஃபினான்சியல் பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ளூடிங் ரெவன்யூ, ப்ராஃபிட்டபிலிட்டி, கேஷ் ஃப்ளோ. எக்கனாமிக் டெசிஷன்ஸ் பொருளாதார முடிவுகள், தீர்மானங்கள் டைரக்ட்லி நேரடியாக பாதிக்கும், இம்பேக்ட்னா தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும். எதன் மீதுனா ஆர்கனைசேஷன் ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ், ஒரு நிறுவனத்தினோட நிதி ரீதியான செயல்பாடுகளின் மீதும், இன்க்ளூடிங் அது மட்டும் இல்லாமல் ரெவன்யூ வருவாயின் மீதும், லாபத்தன்மை மீதும், கேஷ் ஃப்ளோ பணப்புழக்கத்தின் மீதும் வந்து நேரடியான தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும் அப்படின்றாங்க. ஓகேவா? எதுனா எக்கனாமிக் பாலிசிஸும் எக்கனாமிக் டெசிஷன்ஸும். ஓகேவா? அடுத்து வந்து க்ரோத் அண்டு எக்ஸ்பேன்ஷன். ஒரு நிறுவனம் வந்து வளர்ச்சி அடைகிறதும் எக்ஸ்பேன்ஷன் விரிவாகிறதுலையும் இந்த ரெண்டு விஷயம் வந்து தாக்கத்தை வந்து ஏற்படுத்துது. உள்ளே பார்க்கலாம். எக்கனாமிக் பாலிசிஸ் அண்டு டெசிஷன்ஸ் இன்ஃப்ளூயன்ஸு செல்வாக்கு செலுத்தும். எதுலனா ஆர்கனைசேஷன்ஸ் எபிலிட்டி டு க்ரோ, எக்ஸ்பேண்ட், டைவர்சிஃபை. க்ரோனா வளர்ச்சி தெரியும், எக்ஸ்பேண்டனா விரிவாக்கம் தெரியும், டைவர்சிஃபைனா பல்வகைத்தன்மை. பல வகையில் வந்து அந்த நிறுவனம் வந்து எப்படி வந்து வளர்ச்சி அடையுது அப்படிங்கிறது. எபிலிட்டினா திறன். ஸோ இந்த வளர்ச்சியிலையும் விரிவாக்கத்திலையும் பல்வகை தன்மையிலையும் அந்த நிறுவனத்தின் திறனை வந்து செல்வாக்கு செலுத்துறது எதுனா எக்கனாமிக் பாலிசிஸும் டெசிஷன்ஸும் அப்படின்றாங்க. அடுத்து வந்து ஸ்டேக் ஹோல்டர் வேல்யூனா ஷேர் ஹோல்டர் ஒன்று இருக்குது, ஸ்டேக் ஹோல்டர் ஒன்று இருக்குது. ஷேர் ஹோல்டர்னால் யாருன்னா அந்த நிறுவனம் வந்து நல்ல முறையில் வெற்றி அடையணும்னு சொல்லி நம்புகிறவங்க, ஆசைப்பட்றாங்க. அவங்க வந்து இன்னொருத்தவங்க ஸ்டேக் ஹோல்டர், இவங்களும் அந்த நிறுவனம் வந்து வெற்றி அடையணும், வளரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றவங்க. ஆனால் ஸ்டேக் ஹோல்டருக்கும் ஷேர் ஹோல்டருக்கும் ரெண்டு பேர்த்துக்குமான வித்தியாசம் வந்து என்னென்னா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அந்த நிறுவனம் வந்து வெற்றி அடையணும்னு நினைக்கிறவங்க யாருன்னா ஷேர் ஹோல்டர். ஓகேவா? இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் அந்த நிறுவனம் வந்து வெற்றி அடையணும்னு நினைக்கிறவங்க யாருன்னா ஸ்டேக் ஹோல்டர். ரெண்டுமே வந்து பங்குதாரர்கள் தான் சொல்லுவாங்க. ஓகேவா? உள்ளே பார்க்கலாம். ஸ்டேக் ஹோல்டர் வேல்யூ, பங்குதாரர் மதிப்பு. உள்ள வந்து எக்கனாமிக் டெசிஷன்ஸ் கேன் இம்பேக்ட் ஸ்டேக் ஹோல்டர் வேல்யூ அப்படின்றாங்க. இதுலேயும் வந்து ஸ்டேக் ஹோல்டரோட வேல்யூ, பங்குதாரர்களோட மதிப்புலேயும் வந்து எக்கனாமிக் டெசிஷன் வந்து தாக்கத்தை வந்து ஏற்படுத்துது. இன்க்ளூடிங் அது மட்டும் இல்லாமல் ஷேர் ஹோல்டர்ஸ்னால் பங்குதாரர்கள். இவங்க யாருன்னா
இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அந்த நிறுவனம் வந்து வெற்றி அடையணும்னு ஓகேவா. அப்புறம் வந்து இன்க்ளூடிங் எம்ப்ளாயீஸ், கஸ்டமர்ஸ் அண்டு சப்ளையர்ஸ். எம்ப்ளாயீஸ்னால் ஊழியர்கள், கஸ்டமர்ஸு நுகர்வோர்கள், சப்ளையர்ஸ் வழங்குபவர்கள். ஒரு ஸ்டேக் ஹோல்டருக்கு வந்து எக்ஸாம்பிள் கொடுக்கலாம்னா எம்ப்ளாயீஸும் கஸ்டமர்ஸும் சப்ளையர்ஸும் இவங்க தான் வந்து ஸ்டேக் ஹோல்டருக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ஏன்னா இவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் போட மாட்டாங்க, ஆனால் அந்த எம்ப்ளாயீஸ் அந்த நிறுவனத்தில் தானே வேலை பார்க்குறாங்க. கஸ்டமர்ஸ் அந்த நிறுவனத்தோட ப்ராடக்ட் தான் வாங்குறாங்க, சப்ளையர்ஸ் அந்த நிறுவனத்துக்கு தான் பொருள் வந்து வழங்குறாங்க, இல்லை அவங்களோட பொருட்களை வாங்கி மக்களுக்கு வழங்குறாங்க. ஸோ இவங்கெல்லாம் தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் அந்த நிறுவனம் வந்து வெற்றி அடையணும்னு நினைக்கிறவங்க. ஷேர் ஹோல்டர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அந்த நிறுவனம் வெற்றி அடையணும்னு நினைக்கிறாங்க. ஓகேவா. ஒரு எக்கனாமிக் பாலிசிஸ், எக்கனாமிக் டெசிஷன்ஸும் இவங்க ஷேர் ஹோல்டரோட இல்லை ஸ்டாக் ஹோல்டரோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பண்ணுது, இம்பேக்ட் தாக்கத்தை வந்து ஏற்படுத்துதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஓகே, இதோட வந்து சிக்னிஃபிகன்ஸ் ஃபார் எக்கனாமிக் பாலிசிஸ் அண்ட் டெசிஷன்ஸ் இன் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து முடிந்தது.